கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையில இருளின் வாழ்க்கையில வாழ்வது போல இருக்கிறீர்களோ, அல்லது விழுந்து கிடக்கிற வாழ்க்கையைப் போல என்னை ஒருவரும் தூக்குவதற்கு ஆள் இல்லை, என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி வேதனையோடு கூட கலக்கத்தோடு கூட அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், உங்கள் இருள் வெளிச்சமாய் மாறும். உங்கள் விழுதல் இன்றைக்கு ஆண்டவர் தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். விழுந்து கிடக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படி, எல்லாருக்கும் முன்பதாக எழுந்து உங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. வெளிச்சத்தில் நடப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு கர்த்தர் செழிக்க பண்ணுவார். எந்த இடத்துல விழுந்தீர்களோ அதே இடத்துல தலை நிமிர உங்கள் வெளிச்சத்தை கொண்டு வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.